நாடாளுமன்ற மக்களவையில் இன்றைக்கு மிக முக்கியமான 3 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒன்று தொகுதி மறுசீரமைப்பு, இன்னொன்று பெண்களுக்கு நாடாளுமன்றம் சட்டமன்றங்களில் இடஒதுக்கீடு, மூன்றாவதாக தொகுதி மறுசீரமைப்பு செய்யக்கூடிய அந்த ஆணையம். இந்த மூன்றையும் சேர்த்து அங்கே விவாதிக்கிறார்கள். முதலில் இது முறையில்லை. முதல் இரண்டும் அரசியல் சட்ட திருத்தம், மூன்றாவது நாடாளுமன்றம் நிறைவேற்றக்கூடிய சாதாரண மெஜாரிட்டியோடு நிறைவேறக்கூடிய சட்டம். இந்த மூன்றையும் ஏன் சேர்த்தீர்கள் என்று அங்கிருந்த உறுப்பினர்கள் கேட்டார்கள். அதை அறிமுகப்படுத்துகின்ற நிலையிலேயே எதிர்த்து வாக்களித்தார்கள். ஆனால் இப்போது விவாதம் நடைபெறுகிறது. காரணம், அவர்களுக்கு பெரும்பான்மை இருந்தது. மிக முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள், தமிழ்நாட்டின் முதலமைச்சர், இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோரும் கருப்பு சட்டை அணிய வேண்டும் என்றும் எல்லா இல்லங்களிலும் கருப்பு கொடி ஏற்றப்பட வேண்டும் என்றும் பணித்திருக்கிறார். அவரும் கருப்பு சட்டை அணிந்திருக்கிறார். இன்றைக்கு அந்த மசோதாவை கூட அவர் எரித்ததை பார்த்திருப்பீர்கள். காரணம், அந்த அளவிற்கு அவருடைய மனம் வேதனை அடைந்திருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ற வகையில் எந்த வகையில் நாம் பாதிக்கப்பட இருக்கிறோம்? இந்த தொகுதி மறுசீரமைப்பின் மூலமாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகம், தெலுங்கானா, ஆந்திரா போன்ற தென் மாநிலங்கள், இன்னும் வடக்கே இருக்கக்கூடிய சில சின்ன மாநிலங்கள் பெரும் அளவிற்கு பாதிக்கப்படும். 543 என்ற உறுப்பினர்கள் 850 உயர்கிற போது மக்கள் தொகை அடிப்படையில் 2011 மக்கள் தொகை அடிப்படையில் என்று சொல்கிறார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், தமிழ்நாடு 1971 அந்த காலகட்டத்தோடு தான் நிற்கிறது.